வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கோவையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது கார் கண்ணாடி மற்றும் அவரை தாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்ட கோவை மக்களால் பரபரப்பு. மேலும் போலீஸ் குவிக்கப்பட்டு இதற்கு என்ன காரணம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் கோவை தற்பொழுது பாஜகவின் கோட்டையாக மாறி வருவதால் அப்பகுதி மக்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் நாட்களை கடத்தி கொண்டு இருப்பதாகவும் அப்பகுதியில் மிகப்பெரிய அளவிலான குற்றச்சாட்டுகளும் தற்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று சில முக்கியமான நிகழ்ச்சிகளில் கோயம்புத்தூரில் கலந்து கொள்வார் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று சில பகுதியில் உள்ள மக்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோவைக்குள் வரக்கூடாது என்று முற்றுகையும் இட்டார்கள். இதனால் நிகழ்ச்சிகளில் கண்டிப்பாக கலந்து கொள்வேன் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூறியதை தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்புடன் இன்று கோவை விமான நிலையத்தில் வந்தடைந்தார். அங்கிருந்து ஊருக்குள் வரும்பொழுது அவரது கார் கண்ணாடிகளில் சேதம் ஏற்பட்டதாகவும் அப்பகுதி மக்கள் மோதல்களில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஸ்டாலின் அவர்களும் அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கோவை மாநகரை பாஜகவின் கோட்டையாக மாறி வருவதன் ஒரே காரணத்திற்காக எங்களுக்கு எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளும் செய்யாமல் கால நீடிப்பு செய்வதாலும் உள்ளாட்சி அதாவது கோவை உள்ளாட்சி கவுன்சிலர்களும் வெற்றியடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே மோதல்களும் டெண்டர் முறைகேடும் அதிகமாக இருப்பதால் அவர்களுக்குள்ளே பிரச்சனையே தற்பொழுது முடிவுக்கு வராமல் இருப்பதன் காரணமாக கோவை பகுதி மக்கள் சுற்றுப்புற சூழல் இல்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் தற்பொழுது பல உயிர்கள் இழப்பிற்கு காரணமாக திமுக அமைந்துவிட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. சமீபத்தில் கூட சனாதனத்தை பற்றி பேசி இந்துக்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை பேசிவிட்டார் என்றும் அவர் மீது வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டது. தற்பொழுது கோவையில் உதயநிதிக்கு பாதுகாப்பு இல்லை என்று தெரிந்தும் அவர் பயணிக்கிறார் என்றால் நிச்சயமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன் பெயர் இந்தியா முழுவதும் விமர்சனம் செய்ய வேண்டும், இதன் மூலமாக பிரபலமாக வேண்டும் என்பதற்காக மட்டுமே உதயநிதி ஸ்டாலின் செய்து வருவதாக பலரும் குற்றம் சாட்டப்பட்டு வருகிறார்கள். கோவை மக்கள் உதயநிதியின் கார் கண்ணாடியை தாக்கியதும் அவரை ஊருக்குள் விடாமல் விரட்டியடிக்க முயற்சி செய்ததும் சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் கூட்டணி படுதோல்வி அடையும், குறிப்பாக கோவையில் வெற்றியடைவது கடினம்தான் என்றும் அப்பகுதி மக்கள் கூறுவதை பற்றி கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.